ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்லி தோசைக்கு என்ன சட்னி வைக்கணுன்றது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா? ஓகே, வாங்க சூப்பரான நம்ம சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி. எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப க்ரீமியாக, டேஸ்டியாக, சூப்பராக, குயிக்காக ஒரு சட்னி செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ரோஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி இது ரோஸ்டட் கடலைப்பருப்பு தான். ஸோ லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் ஆகாமல் இருக்கிற கடலைப்பருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. நீங்கள் ரோஸ்ட் ஆகாத கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா ரோஸ்ட் பண்ணி ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சட்னி செய்கிறதுக்கு அப்படியே ஸ்கின்னோட கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி ரோஸ்டட் கடலைப்பருப்பு தான். நான் லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் கடலைப்பருப்பை மாற்றிடலாம். சூடு ஆறணும். அப்புறம் 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் வத்தல் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் அரைச்சிடுங்க. நல்லா க்ரீமியாக அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம சட்னி தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 வத்தல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை சட்னி மேலே ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக கம்மியான டைமில் சட்னி செஞ்சிடலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, அப்புறம் இட்லி எல்லாத்துக்குமே இந்த கடலைப்பருப்பு சட்னி ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கடலைப்பருப்பில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.